சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ஒரு படத்துக்கு ரிலீஸ் டேட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் நிறைய படங்கள் வருது. அந்த படத்துக்கு சரியான திரையரங்கம் கிடைக்கல அப்படின்னு டைரக்டர் யூனியன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி கரெக்டான ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணால் இந்த பிரச்சனைகளே வராது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அதுலேயுமே சில சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா நம்ம வெளியே ஒரு லோன் போட்டு ஒரு படம் எடுக்கிறோம். கடன் வாங்கி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கடனுக்கு ஒரு டியூரேஷன் இருக்கும். அதுக்குள்ளே வட்டி கட்டணும், அதுக்குள்ளே திரும்ப தரணும், ஒரு டியூரேஷன் இருக்கும். அதனால் நம்ம படங்கள் சில படங்கள் அந்த டைம் லைனில் ரிலீஸ் ஆகுது. அதாவது அந்த கடன் டக்குன்னு கட்டிடணும், அதுக்குள்ளே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில படங்கள் எடுப்பாங்க. சில பேர் கரெக்டாக பிளான் பண்ணி அடிப்பாங்க. இந்த செலிப்ரேஷன் இந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் ரிலீஸ் அப்படின்ட்டு முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க. இப்போல்லாம் தீபாவளிக்கு வருது அப்படிங்கிறது 4-5 மாதம் முன்னாடி சொல்லிடுறாங்க. பொங்கலுக்கு வருதுன்னு இப்போ சொல்லிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜனநாயகன் படமே எடுத்துக்கலாம். பொங்கல் வரதுக்கு இன்னும் 4-5 மாதங்கள் இருக்கு. இப்போ ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த டேட்டில் வேற எந்த படங்களும் வராது. ஸோ ரிலீஸ் டேட்டுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் தமிழ் சினிமா அப்படின்னு தான் சொல்லுவேன். கரெக்டான ரிலீஸ் டேட் இல்லைன்னா நிறைய படங்கள் ஃப்ளாப் ஆயிரும். இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டோம்னா தலைவன் தலைவி ஒரு நல்ல மிகப்பெரிய ஹிட்ல போயிட்டு இருக்கு, நல்ல வசூல போயிட்டு இருக்கு. கூட மாரிசன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, ஃபகத் ஃபாசில் வடிவேலு. ட்ரைலர் ரிலீஸ் ஆனா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. படமும் பார்த்துட்டு ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா படம் உண்மையிலே நல்லா இருக்கு, சூப்பரான மேக்கிங். நம்ம ட்ரைலரை பார்த்துட்டு சில பேர் படம் ஒரு மெய்யலகன் மாதிரி இருக்கு, அந்த ஃபீல் வருது அப்படிலாம் நினைச்சிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க போல. ஆனா படம் நல்லா இருக்கு, சரியா போகல. என்ன காரணம் பார்க்கும்போது தலைவன் தலைவி சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரு 1000 தேட்டர் தமிழ்நாட்டில் இருக்கு. 80% தலைவன் தலைவிக்கு போயிடுச்சு, ஒரு 20% தான் மாரிசனுக்கு வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் டைம் வேரி ஆகும். 1 மணி 3 மணி அந்த மாதிரி ஷோ போடும்போது இந்த பிரைம் டைம்ங்கிறது 6 மணிக்கு மேலே 6 மணி ஷோ, நைட் ஷோ தான் மெஜாரிட்டி இப்போ நம்ம மக்கள் போகிறாங்க. அந்த மாதிரி டைமில் படம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி படங்கள் சரியாக எடுக்காது. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கரெக்டான ரிலீஸ் டேட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாயக்கூத்துன்னு ஒரு படம் வந்துச்சு, அது சின்ன பட்ஜெட் படம் தான், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த படம் பெருசாக போகலை. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 4-5 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இப்போ எடுத்துக்கிட்டோம்னா போன வாரம் 10 படங்கள் ரிலீஸ் ஆகுது. தெலுங்குலேருந்து கிங்டம் அப்படிங்கிற படம் நமக்கு வருது. சரண்டர்னு ஒரு படம் வந்துச்சு, ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான். பிக் பாஸ் தர்ஷன் பண்ணியிருந்தாரு. வந்த 10 படங்கள்ல இந்த படம் சூப்பரா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. பிரஸ்ல இருந்து கிரிட்டிக்ஸ் வரைக்கும் எல்லாருமே பாராட்டின ஒரு படம் சரண்டர். ஆனா அந்த படத்துக்கு தியேட்டர் இருக்கான்னு பார்த்தோம்னா எங்கேயுமே தியேட்டரே கிடையாது. இங்க ஒரு சில தியேட்டர் ஒரு ஷோ 2 ஷோ அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த ரிலீஸ் டேட்டுக்கு போராடுறாங்க. டைரக்டர் யூனியன்லையும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ப்ரொடியூசர் யூனியன்லையும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கிடைக்கல அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்றாங்க. அதே நாள்ல போகின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் கிட்டத்தட்ட எடுத்து 15 வருஷம் ஆச்சு. இப்பதான் ரிலீஸ் பண்றாங்க. புதுசா போஸ்டர், ட்ரைலர் எல்லாம் ரிலீஸ் பண்ணி படத்தை வெளியிடுறாங்க. படம் பார்க்குறோம், நல்லா இருக்கு, அந்த கண்டென்ட் சூப்பரா இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் வந்த படம் அப்போ இருந்தா ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்திருக்கும். அப்போ வராம இப்போ கொஞ்சம் லேட்டா வருது. அவரு எங்களுக்கு தியேட்டர் கிடைக்கல அப்படின்னு போராடுறாரு. அப்படியே தியேட்டர் கிடைச்சு மக்கள் உள்ள போனாலுமே அந்த ஷோ டைமிங் இல்லை. இதுதான் இந்த பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இது நிறைய பக்கம் டிஸ்கஷன் வந்துகிட்டே இருக்கு. ஏன் நீங்க ஒரு படம் வந்தா தள்ளி வைக்கலாம்ல, ஏன் இந்த படம் தான் இப்படி போலாம்ல அப்படிலாம் கேட்குறாங்க. இப்போ கூலி படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த படமுமே வராது. ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு தான் படங்களே வரும். ஏன்னா அந்த படமே ஃபுல்லாக ஆக்கிபை பண்ணிடும். அது நல்ல விஷயம் தான். அது கூட வர ஒரு சின்ன படம் வந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரு சஜஷன். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் கத்தி பூஜை இந்த படம் 2 படம் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. கத்திக்கு மிகப்பெரிய அளவில் ஸ்க்ரீன் கொடுத்தாங்க. அதே அளவில் விஷாலுடைய பூஜை படத்துக்கும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அந்த டைம்ல இருந்த காலம் இருக்கு. ஒரு பெரிய படம் வந்தாலும் அதையும் ஆதரிப்பாங்க, சின்ன படத்தையும் ஆதரிப்பாங்க. இப்போ அந்த கல்ச்சர் கொஞ்சம் மாறிட்டு வருதோ அப்படிங்கிற ஒரு லைட்டாக ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அந்த கல்ச்சர் மாறி வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். தமிழ் சினிமா இன்னும் நல்லா வளர்ச்சி அடையும். இன்னும் நம்ம தரமான படங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணாம தியேட்டர்லேயே பார்த்து நம்ம ரசிக்கலாம். இது நம்மளுடைய ஒரு சின்ன கோரிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் வரும். நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை ஆதரிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.